நானும் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு அரண்மனை, அது ஒரு ராஜா. அவருக்கு வந்து ஒரு அபார திறமை இருக்கு. அரண்மனை, அதில் ராஜாக்கு வந்து ஒரு ராஜா என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு தடவை கேட்டா போதும், அவர் அப்படியே சொல்லிடுவாரு. அடையாளம்னு ஒரு மந்திரி இருக்கு, அவருக்கு 2 தடவை கேட்டால் மறுபடியும் சொல்லக்கூடியவர். அடையாளத்துல ஒரு 3வது ஒருத்தர் இருக்காரு, அவங்க வந்து ஒரு அடையாளம் வேலைக்காரன் நினைக்கிறாங்க. அதே அரண்மனை, அடையாளம் ஒரு வேலைக்காரன். அவனுக்கு வந்து 2 தடவை கேட்டான், 3 தடவை கேட்டான் மறுபடியும் சொல்ல முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கவிஞர் வந்தாலும் அவரை படிக்க சொல்லுவாங்க. அவர் கவிஞர்னாலே படிச்சுட்டானே காட்டுவாங்க. ஆனால் இவர் கேட்டுருவார். கேட்டு இந்த கவிதையை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், உனக்கு இதுக்கெல்லாம் பரிசு கிடையாது. சொல்லுவா ராஜா வேற என்ன, என் மந்திரி கிட்ட கேட்டுக்கோ, அவன் ஒரு தடவை சொல்லி நான் என்ன சொல்லி காட்டுறேன் நீ கேட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு ஒரு தடவை கேட்டான், வேற என் மந்திரி கூட கேட்டான் அவனும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவன் மந்திரியை சொல்கிறான். உடனே அந்த வேலைக்காரனை நினச்சி அவனுக்கு சொல்கிறான். அப்படின்னு கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க, ஆனால் யாருக்கும் பரிசு கிடைக்கல. ஆனால் அவர் வந்து ரூல்ஸ் போடுவார். சப்போஸ் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தா கேட்காத பாடம் மட்டும் தான் நீங்கள் சொல்லணும், கேட்டுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு பரிசு கொடுத்துருப்பீங்க. அப்படி ஒரு இது. அடுத்து வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் வராரு. அவர் வந்து படித்து காட்டுறாரு. நோட்டீஸ் மாதிரி அதில் எழுதி அப்படியே கொடுத்துருக்காரு. அவர் டிக்கி படிக்கிறாரு. யார்? ராஜா. ராஜா டிக்கி படித்தோடனே நான் கேட்டிருக்கேன், இங்கே கேட்ட மாதிரி இருக்கு. உடனே மந்திரி கேட்டு அவர் பாடி அவர் சொல்லலை. அப்புறம் வேலைக்காரங்கிட்ட அவர் முழுசாகவே சொல்லலை. உடனே ஓகே உங்களை படிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு என்ன தெரியும்னா, நம்ம எப்பவுமே மாற்றி யோசிக்கணும். இதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது. அது என்ன கதைன்னா, ஒரு அரண்மனைனா 3 மந்திரிங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இதுக்கு மேலே இவங்க நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வெளியே இருந்துச்சு. அப்போ அவங்க வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தேடிக்கிட்டே வராரு. என்ன தேடுறீங்கன்னா அந்த 3 மந்திரி அவங்க கேட்குறாங்க. குதிரையை தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரை. அவர் சொல்கிறாரு, அந்த குதிரைக்கு வலது கால் மூலமா அப்படின்னு. ஆமாங்க. அப்புறம் அதுக்கு வந்து இடது கால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அதுக்கு வால் குட்டை அப்படின்னு சொல்கிறார். 3மே தெரியும். அப்போ நீங்கள் தான் கடத்தி வச்சுருக்கீங்களா நீங்கள் குதிரையா அப்படின்னு. நாங்கள் குதிரையே பார்க்கலன்றாங்க. உடனே ராஜா வராரு விசாரிக்க. நீங்கள் ஏன் கடத்தி வச்சு போய் சொல்கிறீங்க? நாங்கள் போய் சொல்லலை, நாங்கள் இனிமேல் சொல்கிறோம். அப்போ எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? முதல்ல வந்து அதோட ஒரு கால் மட்டும், அதோட இடது கால் மட்டும் நல்லா படிஞ்சிருக்கும், வலது கால் வந்து படிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு அதை வச்சு இவர் வந்து அதுக்கு வந்து இடது கால்